தங்கம் வந்து அக்டோபர் மாதம் 20ஆம் தேதி சர்வதேச சந்தையில் 4340 அப்படிங்கிற ஒரு புதிய உச்சத்தை தொட்டது, ஆல் டைம் ஹை. ஆனால் நேற்று இன்று இந்த 2 நாட்களில் வந்து அந்த உச்சத்தை இன்னும் தொடலை. சர்வதேச சந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு 4340 தொட்டது. இப்போ 4300க்கு கீழே தான் இருக்கு இன்னமும். ஆனால் உள்ளூர் சந்தையில் தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கு. அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயர்ந்திருக்கிறது அல்லது ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறதுன்னு கூட சொல்லலாம் நம்ம. ஸோ அதுதான் நடந்திருக்கிறது. அதே அக்டோபர் 20ஆம் தேதி ரூபாய்க்கு நிகரான டாலருடைய மதிப்பு 88 ரூபாய்க்கு கீழே இருந்தது. 87 ரூபாய் 90 பைசா அதை ஒட்டி இருந்தது. அந்த 88க்கு கீழே இருந்தது இப்போ 91 கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 3% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். அது ஒரு காரணம் தங்கத்தினுடைய விலை அதிகரிப்பதற்கு. தொடர்ந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்து கொண்டே இருப்பது ரூபாய்க்கு நிகராக தங்கத்தினுடைய மதிப்பு உயர்வதற்கு ஒரு காரணம். இரண்டாவது, ஏப்ரல் மாதம் வரைக்கும், இந்த ஆண்டில் ஏப்ரல் மாதம் வரைக்கும் வந்து டல்லா இருந்த வெள்ளியினுடைய விலை இந்த ஒரு 7-8 மாதங்களில் அல்லது 9 மாதங்களில் 2 மடங்காக இருக்கிறது சர்வதேச சந்தையில். ஸோ அந்த வெள்ளியோடு எப்போதுமே ஒன்று தங்கத்தோடு வெள்ளி போட்டுக்கிட்டு ஏறும், அல்லது வெள்ளி ஏறும் பொழுது தங்கம் ஏறும். இது ரெண்டுமே ரிவர்ஸ், ரெண்டுமே கார்லேட்டட்னு வச்சுங்களேன். ஒன்று பணம் அதிகமான ஒன்று இன்னொன்று வாங்க ஆரம்பிப்பாங்க, அந்த மாதிரி நடக்கிறது சகஜம். இது ரெண்டாவது காரணம். ரொம்ப முக்கியமான காரணம், தொடர்ந்து சைனா டாலரைசேஷன் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் டாலருக்கு அது ஃபுல் எக்ஸ்போஷர் டாலரில் இருந்தால் அதில் ரொம்ப ரிஸ்க் இருக்கு. அமெரிக்கா டாலருடைய மதிப்பை செயற்கையாக இந்த மாரலாகோ அக்கார்டுன்னு போன வருஷம் பேசினாங்க. இதே காலகட்டத்தில் ட்ரம்ப் பதவிக்கு வருவதற்கு முன்பு இப்போ வந்து அந்த வெள்ளை மாளிகையினுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒருத்தர் அவர் ப்ரிப்பேர் பண்ண ரிப்போர்ட்டில் டாலரை வந்து மதிப்பை குறைக்கணும்னு சொல்லியிருந்தார். அந்த மாதிரி நடந்தால் சைனாவுடைய பெரும்பான்மையான ரிசர்வ் மட்டுமல்ல, சர்வதேச சந்தையில் பல நாடுகளுடைய ரிசர்வ்ஸ் வந்து டாலரில் இருக்கு. அப்போ அது வந்து மதிப்பு குறையும் பொழுது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தலாம்ங்கிறதுனால அதை ஒரு டைவர்சிஃபை பண்ணி தங்கத்தில் முதலீடு செய்ய ஆரம்பிச்சிருக்கிறாங்க. வேர்ல்டு கோல்டு கவுன்சில் மட்டுமல்லாது ஃபைனான்சியல் டைம்ஸில் ஒரு ஆர்டிகல் வந்தது ஓரிரு வாரங்களுக்கு முன்பு. அவர்கள் சொல்லக்கூடியது, சைனா தங்களிடம் இருக்கக்கூடிய ரிசர்வை முழுமையாக வெளியே தெரிவிக்கவில்லை, நிறைய வாங்கிட்டு இருக்காங்க தங்கம்னு சொல்றாங்க. அதுதான் மிக முக்கியமான ஒரு காரணமாக எனக்குப்படுகிறது. ஏன்னா இந்த முறை பொதுவாக தங்கத்தினுடைய விலை உயர்வது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாமானிய மக்கள் வாங்குறது, குறிப்பாக இந்தியர்கள் வாங்குறது, அதுதான் தங்கத்தினுடைய விலை உயர்வுக்கு காரணமாக இருந்தது. இது தவிர ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட்ஸ். இந்த முறை ஸ்பெகுலேட்டிவ் ட்ரேட் வந்து ஒரு சிறு காரணம். சிறு முதலீட்டாளர்கள் வாங்குறது ஆல்மோஸ்ட் குறைவு. இன்னும் சொல்ல போனால் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் சொல்லக்கூடியது என்னன்னா, சென்ற சில மாதங்களாக தங்கத்தினுடைய இறக்குமதி கணிசமாக அதிகரித்திருக்கிறது இந்தியாவில். ஆனால் ஜுவல்லரி சேல்ஸ் கணிசமாக குறைஞ்சிருக்கு, 30% வீழ்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க வேர்ல்டு கோல்ட் கவுன்சில். அப்ப அந்த தங்கம் எங்க தான் போகுது? இறக்குமதி ஒரு பக்கம் 2 மடங்கு 3 மடங்கு அதிகரிச்சிருக்கு கடந்த சில மாதங்கள்ல. ஆனால் ஜுவல்லரி வியாபாரம், நகை வியாபாரம் குறைஞ்சிருக்கு. இது பெரும்பாலும் முதலீட்டுக்கு செல்கிறது. எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்னு சொல்லுவோம், அதுக்கு போகிறது. இதெல்லாம் ஒன்று சேரதான் இப்போ வந்து இந்த முறை வந்து இந்த முதலீட்டாளர்கள் வாங்குறது கூட நவம்பர் மாதத்துடைய தரவுகள் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஆம்பி என்ன சொல்றாங்கன்னா, ஆம்பி ETF கோல்டு ETF டேட்டா என்ன சொல்றாங்கன்னா வந்து வாங்குறது 50% குறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க அங்கேயும். ஸோ ஜுவல்லரி சேல்ஸ் வந்து குறைஞ்சிருக்கு, ETF சேல்ஸும் சமீபத்தில் குறைஞ்சிருக்கு போன மாதம். அதுக்கு வரைக்கும் முன்னால் ஏறிட்டே இருந்தது. அப்போ யார் வாங்குறாங்கன்னா, அரசாங்கங்கள் வாங்குகின்றது. சைனா வாங்குது, மற்ற பல நாடுகளும் வாங்குகிறார்கள். இது நிறுத்துற வரைக்கும் வந்து இந்த இறக்கம்ங்கிறது இப்போதைக்கு சாத்தியமில்லை. இப்போ இது இன்னும் உச்சத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் சொன்ன மாதிரி தான், இந்த நாடுகள் இப்போ அரசாங்கங்கள்ங்கிறது வலுவான வாங்குறவங்க, பணம் நிறைய இருக்கும், அவங்க வாங்குறாங்கிறப்ப அவங்க வாங்குறதை நிறுத்தினா தான் தங்கத்தினுடைய விலை வந்து மட்டுப்படும் அல்லது குறையும். அவர்கள் வாங்குறதை நிறுத்தாத வரைக்கும் இந்த ஏற்றம்ங்கிறதோ அல்லது தொடர்ந்து இருக்கும் அல்லது இறங்காது பெரிய அளவில் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன்.